அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மக்களே, என்ஆர் குக் புக் சேனல் இன்றைக்கு உங்களுக்கு காட்டி தரப்போகிற ரெசிபி புரோக்கன் கிளாஸ் ஜெல்லி புடிங். இந்த டிசர்ட்டை யாரெண்டாலும் ஃப்ளாப் ஆகாமல் செய்து கொள்ளலாம். கடையில் பொருட்களை வாங்கி செட் பண்ணிக்கொள்ள மட்டும்தான் இருக்குது. இந்த புடிங்குக்கு சில நாடுகளில் கேத்தீட்ரல் கிளாஸ் ஜெல்லி புடிங் இல்லாட்டி கேத்தீட்ரல் விண்டோ ஜெல்லி புடிங் என்றும் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கண்டா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, முந்தின காலத்து பழமை வாய்ந்த கட்டிடங்களில் உள்ள கதவு ஜன்னல்களில் கலர் கண்ணாடிகள் பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த புடிங்கும் வெட்ட பார்க்குறதுக்கு கண்ணாடி துண்டுகள் போலத்தான் இருக்கும். நீங்களும் செய்து வெட்டி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நான் 5 நிறத்தில் இல்லாட்டி 5 ஃப்ளேவர்ஸில் ஜெல்லி எடுத்திருக்கிறேன். இவ்வளவு கலர்ஸ் ஜெல்லி யூஸ் பண்ண வேணுமென்று கட்டாயம் இல்லை. நீங்கள் வேணுமெண்டா ஒரு 3 கலர் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பேக்கெட்டில் குறிப்பிட்டு இருக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா ஜெல்லி ரொம்ப லூஸாக தான் செட் ஆகும். அப்போ நீங்கள் வெட்டி எடுக்கிற நேரம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். என்றாலும் பரவாயில்லை, ஏனெண்டா இந்த புடிங்கு பேரே புரோக்கன் கிளாஸ் ஜெல்லி புடிங் தானே. ஸோ நீங்கள் தாறுமாறாக ஜெல்லியை வெட்டினாலும் நோ இஷ்யூஸ். இல்லை, நான் நீட்டாக தான் ஜெல்லியை வெட்டி எடுப்பேன் என்று நீங்கள் விரும்பினீங்கன்னா பேக்கெட்டில் குறிப்பிட்டு இருக்கிற அளவை விட தண்ணியை குறைச்சி தான் சேர்க்க வேணும். இந்த ரெசிபிக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ்லையும் 100 கிராம் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ளேவரில் 100 கிராம் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் எடுத்து இந்த கோப்பைக்கில் போட்டுட்டு பேக்கெட்டில் குறிப்பிட்டு இருக்கிற அளவை விட தண்ணியை குறைச்சி 1 கப் கொதிக்கிற தண்ணியை அதுக்குள்ளே சேர்த்துருக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் கரைக்க சேர்க்க வேணும். கடைசி துண்டு ஜெல்லி கிறிஸ்டல் கரையும் வரைக்கும் நல்லா கரைச்சி கொள்ளவும் வேணும். சரியாக ஜெல்லியை கரைச்சி கொள்ள தெரியாத சில பேர் தான் ஜெல்லியை கரைச்சிட்டு வடிக்கிறது. நீங்களே யோசிச்சு பாருங்க, வடிக்கிற நேரம் அதில் கொஞ்சம் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் வீணாக போகுது. ஜெல்லி இல்லாட்டி ஜெலட்டின் கரைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாயிருந்தா இந்த பாத்திரத்தை இன்னொரு ஹாட் வாட்டர் பாத்திரத்துக்குள்ளே இறக்கி கரைச்சிங்கன்னா ஈஸியாக கரைச்சிடலாம். சரி, இப்போ நான் எடுத்த 5 ஃப்ளேவர்ஸ் ஜெல்லியையும் தனித்தனியாக கரைச்சி கண்டெய்னர்ஸில் ஊற்றி நல்லா ஆற விட்டிருக்கிறேன். என்ஆர் குக் புக் சேனலில் நீங்கள் பார்க்குற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆறுனத்துக்கு பிறகு ஜெல்லி செட் ஆகிறதுக்காக ஃப்ரிட்ஜில் கீழ்ப்பகுதியில் ஓவர் நைட் இல்லாட்டி ஒரு 6 ஹவர்ஸ் போல் வச்செடுக்க வேணும். ஜெல்லி செட் ஆகிற வரைக்கும் அடுத்த ப்ரோசஸ் என்னன்னு பார்க்கலாம். கடையில் வாங்கிட்டு வர இந்த டின் மில்க் டின்னை முதல்ல நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேணும். கழுவின பிறகு துடைச்சிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ ஜெல்லியில் எல்லா ஃப்ளேவர்ஸும் செட் ஆகி ரெடியாக இருக்கு. அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாறுமாறாகவும், அதாவது கிறிஸ் கிராஸாக ஜெல்லியை வெட்டி கொள்ளலாம், இல்லாட்டி நீட்டாக கியூப்ஸாகவும் வெட்டலாம். இதில் 2 மேசக்கரண்டி ஜெலட்டின் எடுத்திருக்கிறேன். 200 ml பாய்லிங் வாட்டரை இந்த கோப்பைக்குள்ளே ஊற்றிட்டு அதுக்குள்ளே ஜெலட்டினையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி எடுக்க போகிறேன். ஜெல்லிக்கு சொன்னேன் இல்லையா, அதே போல் கடைசி துண்டு கரையும் வரைக்கும் ஜெலட்டினையும் நல்லா கரைச்சி எடுக்க வேணும். அதை விட்டுட்டு துண்டுகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வடிச்சிங்கண்டா 2 மேசக்கரண்டி ஜெலட்டின் என்று நாங்கள் எடுத்த மெஷரிங் எல்லாம் பிழைச்சிடும். ஜெலட்டின் நல்லா கரைஞ்ச பிறகு அதுக்குள்ளே 3/4 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ் சேர்த்துருக்கிறேன். இலங்கையில் நாங்கள் வாங்குகிற ஒரு பெரிய மில்க் மேட் டின் இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். இதில் 510 கிராம் இருக்குது.
இது எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்ப இந்த ஜெலட்டின் கண்டென்ஸ் மில்க் கலவையை மறந்துடாம நல்லா ஆற வைக்க வேணும். அதுக்கண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடக்கூடாது. நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, ஜெலட்டின் சேர்த்துருக்கிறோம், ஃப்ரிட்ஜில் வச்சா செட் ஆகிரும். எல்லா ஜெல்லி ஃப்ளேவர்ஸையும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி கியூப்ஸாக வெட்டி எடுத்துட்டோம். இப்போ புடிங் செட் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கிற இந்த கிளாஸ் டிஷ்ஷில் எல்லா கலர் ஜெல்லியையும் அங்குண்டும் இங்குண்டுமா ஸ்ப்ரெட் பண்ணி போடுவோம். ஜெல்லி கியூப்ஸில் கொஞ்சத்தை மிச்சம் வச்சுட்டு நாங்கள் முதல்ல ஆற வச்சிருந்த இந்த கண்டென்ஸ் மில்க் கலவையை எடுத்து அதுலேயும் ஒரு பகுதியை இதுக்குள்ளே ஊற்றுவோம். மிச்சம் வச்சிருந்த ஜெல்லியையும் இதுக்கு மேலே இப்போ போட்டுக்கொள்ளுவோம். பேலன்ஸ் கண்டென்ஸ் மில்கையும் இதில் இப்போ ஊற்றிடுவோம். கடைசியாக இப்போ உங்களுக்கு இந்த புரோக்கன் கிளாஸ் ஜெல்லி புடிங்க ஒரு 6 hours இல்லாட்டி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் கீழ் பகுதியில் வச்சு செட் பண்ணி எடுக்கத்தான் இருக்கு. இந்த மாதிரி டிஷ்ஷில் இந்த புடிங்க செட் பண்ணி எடுத்தீங்கன்னா பார்ட்டிஸில் இல்லாட்டி ஃபேமிலி கேதரிங்ஸில் வட்டி சர்வ் பண்ணலாம். ஓகே மக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்க வருவேன்.